ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. ஸோ இதை வந்துட்டு வீட்டில் எவ்வளோ ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த ரெசிபியை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் நான் காட்டியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போது ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டு இல்லைனா ரஸ்க்கு வந்து நான் வந்து ரஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ ரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் வந்து ஸ்வீட் இல்லாத ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. சீனி நான் எடுத்திருக்கேன். ஜீனி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி இதில் மெஷர்மெண்ட் நான் போட்டிருக்கேன். அதை அந்த மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி ஸோ ரொம்ப சாஃப்டான ஒரு அல்வானா ப்ரெட் அல்வா. ரொம்ப ஈஸியான டைமிங்லேயும் வந்து இதை வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே காட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 15 பேர் கொடுக்குற அளவுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி திராட்சையை வந்து தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றி அதை மட்டும் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்துட்டு வேறு அடிஷ்னலாக வந்துட்டு வேறு எதுவும் பாதாம் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் கட் பண்ணி பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல் பீஸ் வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அஸ்யூஷுவல் கேஷுவல் ரெகுலராக நம்ம என்ன ப்ரிப்பேர் வீட்டில் நம்மக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக என்ன இருக்குமோ அந்த ஒரு மெத்தட் வச்சு தான் நம்ம ப்ரிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃப்ரை ஒரு 60% குக் ஆக முன்னதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதில் திராட்சையை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து முன்னாடியே போட்டுட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா முந்திரி வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி திராட்சை வந்து கருகிரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா முந்திரி வந்து ஒரு 60% குக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் உள்ள திராட்சையை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் நெய் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கலர் சரியான கலர் கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா டக்குன்னு முந்திரியெல்லாம் பிளாக் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளேம் எப்போயுமே இந்த ஃப்ரை பண்ணும்போது கம்மியாக வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர் அழகாக தெரியுது, பார்த்திங்கன்னா கோல்டு கலர் வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு சின்ன நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வந்துட்டு அந்த ரஸ்க்கு அதாவது ப்ரெட்டு தூளை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இந்த ப்ரெட்டு தூளை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த இருக்க கீயோட சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சைடில் எங்கேயும் பிடிக்க விட்றாதீங்க, அந்த ஈரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒட்டும். அதனால் வந்து நல்லா கிண்டி விடணும். ஸோ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் நம்ம 500 ml சொல்லியிருந்தோம், 1/2 லிட்டர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ காய்ச்சாமல் பச்சை பால் ஊற்ற வேண்டாம். காய்ச்சின பாலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரெட்டுங்கிறதுனால கீழே வந்து பிடிக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது நான்ஸ்டிக் வெசல்ஸுங்கிறதுனால வந்துட்டு அடி பிடிக்கல. ஸோ நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பாத்திரம் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா ப்ரெட்டு அல்வா நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பாலை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பால்லேயே வந்துட்டு இந்த ப்ரெட்டை குக் பண்ண போகிறோம். ஸோ விஸ்க்கு வச்சு கிண்டுங்க. அப்படி இல்லைனா அடுப்பை வந்து பால் ஊற்றும்போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மல் நான்ஸ்டிக் உடன் ஸ்பூன் இருந்தாலும் அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி சின்ன விஸ்க் இல்லை, இந்த சைஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே ஈவெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இருக்க பால் அது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. நான் பாதி ஊற்றிருக்கேன், பேலன்ஸ் வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ஊற்றிட்டு. நான் வந்து பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருந்தேன். அந்த பால் 1/2 லிட்டரு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்துட்டு அதே பவுலில் ஒரு பவுல் வந்து நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து தண்ணி வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் அந்த பவுல் 1/2 லிட்டர் பால்னால் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் இதுக்கு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இந்த கண்டென்சன்சி வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது குக் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ அது குக் ஆகி நமக்கு நல்லா பபுள்ஸ் வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டு நீங்கள் நார்மலாக குக் பண்ணுங்கள். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சுன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு எடுத்து வச்சுருக்க ஜீனியை வந்து நம்ம போட்டுக்கலாம். மறந்துட வேணாம், பால் 1/2 லிட்டர் ப்ளஸ் வந்து தண்ணி வந்து 1/2 லிட்டர் இதில் கம்பல்சரி ஆட் பண்ணணும். மொத்தம் வந்து இந்த 300 கிராம் ப்ரெட் தூளுக்கு வந்து நம்ம வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி மீன்ஸ் என்னென்னு கேட்டால் பால் 1/2 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் அந்த மாதிரி.
ஸோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நெருக்கி வந்து நம்ம வந்துட்டு குக் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சீனி ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த நம்ம டைட்டாக இருந்த ப்ரெட் வந்து இப்போ கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் நமக்கு. ஸோ இலக்கம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வந்து இல்லைங்களா, ஸோ நம்ம நெய், ஆயில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம கிண்டணும். ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த டைமில். ஸோ சுகர் ஃபுல்லாக வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் வேணும் தேவைங்கிறத பார்த்துட்டு கம்மியாக தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிட வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டினீங்கன்னா நமக்கு வந்து அந்த சீனி வந்து இறுக்கம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், மறந்துட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சைடு அடி பிடிச்சிருச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா ப்ரெட்டுங்கிறதுனால உங்களுக்கு நமக்கு இந்த பிஸ்கட்ஸ்லாம் தண்ணியில் நினச்சோம்னா எப்படி ஒரு பிசு வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது போக வந்து இந்த பபுள்ஸ் வருது, அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா பாயில் பண்ணுவோம். ஸோ இது எந்த கலர் வரணும், அந்த பக்குவம் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆயில் வந்து எப்போயுமே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் ஊற்றி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி செட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு அது குக்காகி வர வரையும் கிண்டணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க நெய்யும் இதிலே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம கிண்டுவோம். இப்போ சைட்லலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வருது இல்லைங்களா. ஸோ இந்த பொசிஷன் வர வரையும் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, அந்த லாஸ்ட்டில் அது ஃபினிஷிங் பொசிஷன் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஒட்டாமல் வந்துட்டு உங்களுக்கு அல்வா ரெடி ஆகும். ஸோ அந்த பதம் வரணும். ஸோ அந்த பதம் வரும்போது நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு அல்வா ஃபீல் இருக்கும் நமக்கு. ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த சுகரோட டைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டான அந்த பதத்தில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்டாக வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க நெய்யும் ஊற்றியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆயிலையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக குக் பண்ணணும். ஸோ குக் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சைட்லலாம் அந்த ஆயில் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே பிரிஞ்சு வரணும். அதுவரையும் நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு திரும்பவும் ஆயில் ஊற்றி பண்ணுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்தளவு ஆயில் ஊற்றினோம்னா தான் அதுக்கு வந்து சரியானபடி அந்த பக்குவம் இருக்கும். நம்ம நிறைய ஆயில் ஊற்றினோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் ஹோம்மேக், அதாவது வீட்டில் உள்ள நம்ம பர்சன்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லிமிட்டட் போர்ஷனோ அந்தளவு ஆயில் ஊற்றி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிடும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் போர்ஷன் சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணணுன்றக்காக என்ன பண்ணணும், ஆயில் நிறையா ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணோம்னா அடி பிடிக்காது, ஆனால் சீக்கிரம் நல்லா குக் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே வந்துட்டு நம்மளால் அந்த சரியானபடி அந்த ஸ்வீட்டை வந்து நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம இந்த இதில் போட்டிருக்க மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டானது. அதனால் வந்துட்டு ஸோ இந்த அளவு ஆயில் ஊற்றி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியாக இருக்கட்டும், திராட்சை, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏலக்காய் வந்து நம்ம காட்டணும். அதையும் வந்து இடித்து இதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் அது வந்து இன்னும் கலர் வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஏன்னா இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது சுருள கிண்டுவோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கிண்டினோம்னா தான் இது வந்துட்டு கரெக்டான அந்த ஒரு இது வரும். ஸோ இப்போ கலர் பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் வரணும். ஃபஸ்ட்டுக்கு ஒயிட் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அந்த ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வருது இல்லைங்களா. ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் வரணும். ஸோ அது வரையும் வந்து நம்ம கிண்டுவோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்வாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஜீனி போட்டு 10 நிமிஷம் கிண்டினாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடியான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பட் அந்த அல்வாவோட அந்த ஒரு இது ஃப்ளெக்சிபிள் வராது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸாக இதை வந்து நம்ம குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த அல்வாவோட ஃபீல் வரும் நமக்கு சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்களா, இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் எடுத்து ஒரு வெசல்ஸில் மாற்றினீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு அல்வா சாப்பிட்ற ஃபீல் அப்படியே இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம அழகான ஒரு அல்வா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குட்டீஸுங்களுக்கு, செல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கேட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து நல்ல ஒரு ரெசிபியோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை அமைக்கிட்டு போங்க. அடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.